ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிகாவின் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பிரியாணி வெரைட்டி போட்டிருக்கிறோம். மஷ்ரூம் பிரியாணி போட்டிருக்கிறோம், சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறோம். சிக்கன் பிரியாணி மண்பானையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கூட போட்டிருந்தோம். நான் அந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். பொதுவாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம காரம் அதிகமாக இல்லாமல் போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல உதிராகவே வரும். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில்னாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சின்ன ஸ்பூன் தாங்க அது. இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கரம் மசாலா நல்லா பொரியட்டும் அப்படின்னு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் கருகிரும். பிரியாணி ஃபுல்லாகவுமே அது கெட்டு போயிடும், கசந்து போயிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புதினா, மல்லி இலை அது ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நான்வெஜ்ஜுக்கு இன்னும் அதிகமாக சேர்க்கணும் இஞ்சி பூண்டு. இந்த இதுக்கு இவ்வளோ போதும் வெஜிடபிள் பிரியாணிக்கு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌனாக. அதுக்கப்புறம் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு, அதுக்கு தான். தயிரும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோன்னா சீக்கிரமாக தக்காளி பழமும் வதங்கிடும். இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த பிரியாணினாலுமே நம்ம வதக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து வதக்கும்போது தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சீக்கிரமாக போட்டு எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சாதம், ஒரு கலவை சாதம் மாதிரி தான் இருக்கும். பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துருக்குறேன். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அது சேர்த்துருக்குறேன். அப்புறமா பச்சை பட்டாணி. நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற காஞ்ச பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரும் இது கூடவே சேர்க்குறேன் நான். நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறி தான் வெஜிடபிளில் சேர்ப்போம். நான் 2 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். அதாவது தேங்காய் பாலாக எடுத்து சேர்த்துருக்குறேன். 3 கப் தண்ணியும் பாலும் கலந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்குறேன். தேங்காய் பால் ஒரு அரை மூடி அந்த இது மாதிரி தேங்காய் எடுத்து அதிலேருந்து பால் எடுத்துருக்குறேன். நான் மிளகாய் நல்ல காரம் இது, அதனால் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் தான் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் இதிலே சேர்த்துருங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, பாஸ்மதி அரிசி, நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணியும் அந்த சாதமும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி, நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பாஸ்மதி அரிசினா அதுவே போதும். நம்ம ஊற வேற வச்சுருக்குறோம். கொஞ்சமாக மேலே மல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யும் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் சாதம் நல்லா குழஞ்சிரும். நல்லா அந்த விசில்லாம் போனதுக்கப்புறமா பாருங்கள், ஓரத்தில் இருந்து நீங்கள் சாதத்தை கிளற ஆரம்பிங்க. போட்டு கிளறிடக்கூடாது பிரியாணியை.
இப்போது முதல்ல ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஆக ஆக நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து வந்துடுங்க. அரிசி எதுவுமே உடையில, நல்லாவே நீளமாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் ப்ரெட் கூட நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் நெய் சேர்க்குறேன். பொதுவாக கல்யாண வீட்லலாம் ப்ரெட்டுமே வறுத்து சேர்த்துருப்பாங்க, நெய்யில் வறுத்து. நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலேயும் லேசாக அந்த புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரிமாறிடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாதத்தை எடுத்து அந்த ஷேப்புக்கு வர்ற மாதிரி வச்சு நான் பரிமாறியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அப்படியே எடுத்து வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் ஒரு டெக்கரேட்டிவாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, வெங்காய பச்சடி செஞ்சுருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.